நான் கோயம்புத்தூரில் பிரசங்கம் பண்ணேன். ஆயத்தில் அவரை சந்திக்கும் போது ஹாஃப்மேன் படத்தை போல இருக்க மாட்டார். இன்னைக்கு எல்லாரும் ஹாஃப்மேன் படத்தை தூக்கிட்டு அலைகிறாங்க. அவர் ஹாஃப்மேன் படத்தை போல இருப்பாரா? இல்லை. அதுக்கு 3 காரியங்களை சொன்னேன். வெளிப்படுத்தல் 1:17, தானியேல் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம். அவருடைய மறுரூபத்தினுடைய காட்சி எப்படி இருக்கும் என்று ஒத்திகை அவர் முன்பவே காண்பித்து விட்டார். அப்படித்தான் அவர் இருப்பார். ஆனால் அந்த ரூபத்தை, அந்த முகசாயலை யோவானால் காண முடியல. அவன் கண்ட உடனே செத்தோன போல இருந்தான். ஆனால் அவர் பூமியில் இருந்த அந்த சாயல்ல அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். தேவன் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். நீ ஆப்மேன் படத்தை வச்சுக்கிட்டே இருந்தீன்னா ஏமாந்து போகாத, அது தூக்கி தூரவை வேண்டாம். நீ ஆப்மேன் படத்தை வச்சுக்கிட்டே இருந்தீன்னா ஏமாந்து போகாத, அது தூக்கி தூரவை வேண்டாம். ஊழியக்காரங்க மீட்டிங்கில் நான் தான் பேசினேன். ஆப்மேன் படத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் தூக்கி வச்சுருக்கீங்க. அதே போல் இருப்பாரா? உங்கள் சிந்தனையிலிருந்து அதை தூர எடுங்க அப்படின்ட்டேன். ஒருத்தர் கூட என்கிட்ட பதில் கேட்கல. அல்லேலூயா. ஏன்னா ப்ராஃபிட் அப்படி சொல்கிறார். அவர் வரும்போது ஆப்மேன் படத்தை போல இருப்பாரா? இல்லை சல்மான் வரைந்த ஓவியத்தை போல இருப்பாரா? இல்லை மீச தாடியோடு கைகளில் ஆணிகள் பாய்ந்த காரியத்தோடு வருவாரா? நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவர் வரமாட்டாருன்ட்டார். முடிஞ்சு போச்சு. பிறகு எதுக்கு ஏன் நமக்கு? அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, வார்த்தை கையில் காமிச்சார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, அவர் மறுரூப மலையில அவர் சூரியன் முகம் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெண்பலை. இதை தீர சொல்றாரு, 2 கண்ணை பார், மீசையை பார், மூக்கை பார், வாயை பார், தாடியை பாருன்றாரு. இந்த மேகஸ்தம்பத்தை பார்த்துட்டு எப்படி இந்த மேகஸ்தம்பத்தை பார், ஆப்மேன் பிக்சர் அந்த தலையை போல இருக்குதுன்றாரு. இயேசு கிறிஸ்து எப்படி வேணா வருவாரு, அதெல்லாம் நீ நானும் கேட்க கூடாது. இதை தீர சொல்றாரு, அவர் கைய பாருன்னு சொல்லல, என் ஆணியை பாரு, என் காலை பாருன்னு சொல்லல. இந்த ஆப்மேன் பிக்சர் எடுத்து வச்சு சொல்றாரு, மேகஸ்தம்பத்தை பார்த்துட்டு 7 தூதருக்கு மத்தியிலையும் ரெக்கைகள்லாம் இருக்குது பாருங்க. வச்சிருக்கீங்களா இல்லையா? படிக்கல, போய் படிங்க. ரெக்கெல்லாம் இருக்குதுன்றார். இதெல்லாம் தூதர்கள். 7 தூதர்கள் மத்தியில் அவர் தலை வந்தது, தலைக்கள் இறங்கியது, 2 கண்ணு, மூக்கு, வாய் பாருன்றார். இதை அப்படியே வலது பக்கம் பாருங்கள்.